கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி. பண்டைய தமிழர்களின் வாழ்வும் கலையும் வீரமும் பொன்னேட்டிலே பொறிக்கப்பட வேண்டியவை. 1000 ஆண்டுகள் தாண்டியும் உலகமே கண்டு வியக்கும் வண்ணம் தான் வாழ்ந்து சென்ற அடையாளங்களை விட்டு சென்ற தமிழ் அரசர்களில் முக்கியமானவர் தான் ராஜராஜ சோழன். அந்த ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டு கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளை கடந்தும் 6 நிலநடுக்கங்கள் வந்தும் சற்றும் அசையாமல் உலகமே கண்டு வியக்கும் அளவில் உள்ளது. அதுதான் தஞ்சை பெரிய கோவில். இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தஞ்சை பெரிய கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட வீடியோ தான் நம்ம தொடர்ந்து அப்லோட் பண்ண போகிறோம். உலக அதிசயங்களில் 8வது அதிசயமாக தஞ்சை பெரிய கோவிலை சேர்க்கலாம். அப்படி இல்லைனா 7வது அதிசயத்தில் கூட சேர்த்துருக்கலாம். ஏன் தஞ்சை பெரிய கோவிலை உலக அதிசயங்கள் சேர்த்தாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இக்கோயில் தஞ்சை பெரிய கோவில் ராஜராஜேஸ்வரம் கோயில் ராஜராஜேஸ்வரம் என்றும் அழைக்கப்படுகிறது. முதலாம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட இக்கோயில் துவக்க காலத்தில் ராஜேஸ்வரம் என்றும் பின்னர் தஞ்சை பெருவுடையார் கோவில் என்றும் 17ஆம் 18ஆம் நூற்றாண்டுகளில் மராட்டிய மன்னர்களால் ஆளப்பட்ட போது பிரகதீஸ்வரம் என்றும் பேர் மாற்றி அழைக்கப்பட்டது. காஞ்சியில் ராஜசிம்மனால் கட்டப்பட்ட கைலாசநாதர் கோவில் ராஜராஜனை மிகவும் கவர்ந்தது. அதே போல் ஒரு கோவிலை கட்ட விரும்பினார். அதுவும் கோயில் யாரும் கட்டாத அளவுக்கு மிகவும் பிரம்மாண்டமாக கட்ட வேண்டும் என்று நினைத்தார். அப்படி கட்டப்பட்ட கோவில் தான் இந்த தஞ்சை பெரிய கோவில். உலகமே வியக்கும் வண்ணம் தான் இப்பொழுதும் உள்ளது. இந்த கோயிலை கட்டுவதற்கு வெளி மாவட்டம் வெளி மாநிலங்களில் இருந்து கற்கள் கொண்டு வரப்பட்டன. அதுவும் ஒரு கற்களை செதுக்கி ஒரு வடிவத்திற்கு கொண்டு வருவதற்கு 25 நாட்கள் ஆனதாம். பின்பு செதுக்கிய கற்களை செட் செய்வதற்கு 9 நாட்கள் ஆனதாம். மொத்தம் 34 நாட்கள் ஆகும். கோபுரம் மட்டுமே தரைதளத்தில் இருந்து 216 அடியில் உள்ளது. இதன் உச்சியில் உள்ள வட்ட வடிவ பிரம்ம மந்திர கல் 80 டன் எடையுள்ள ஒரே கல்லினால் ஆனது. இங்கிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தூரத்திற்கு அருகில் உள்ள சாரப்பள்ளம் என்ற ஊர் வரை மணல் வெட்டி அந்த ஒரே ஒரு கல்லை மட்டுமே மேலே கொண்டு சென்றார்கள். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, தஞ்சை பெரிய கோவிலோட கோபுரத்தின் கலசத்தின் நிழல் கீழே விழாதபடி கட்டப்பட்டிருக்கு. இந்த கோயிலோட விமானத்தோட உயரம் பார்த்தீங்கன்னா 216 அடி 66 மீட்டர் உயரம் கொண்டது. 2 அல்லது 3 தளங்கள் மட்டுமே கொண்டு கோயில்கள் கட்டப்பட்டு வந்த அந்த காலங்களில் கற்களே கிடைக்காத காவிரி சமவெளி பகுதியில் இருந்து 15 தளங்கள் கொண்ட சுமார் 60 மீட்டர் உயரமான ஒரு கற்கோயிலை எப்படி ராஜராஜ சோழன் எழுப்பியிருப்பார்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. திருவரையில் உள்ள சிவலிங்கம் உலகிலேயே மிகப்பெரிய சிவலிங்கம் ஆகும். 6 அடி உயரம் 54 அடி சுற்றளவு கொண்ட ஆவுடையார் 23 அடி உயரம் கொண்ட லிங்கம் தனித்தனியாக கருங்கற்களால் செதுக்கப்பட்டு ஒன்றாக இணைக்கப்பட்டு இருக்கு. இந்த கோயிலோட நுழைவாயில் அமைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்டமான நந்தி சிலையின் உயரமும் அகலமும் முறையே 13 அடிகள் மற்றும் 16 அடிகள் ஆகும். தமிழகத்துல இதே மாதிரியான அமைப்பில் உள்ள கோயில்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோவில், தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோவில், திருபுவனம் கம்பரேஸ்வரர் கோவில் ஆகியவை ஆகும். 1010ஆம் ஆண்டு முடிக்கப்பட்ட இந்த கோயிலுக்கு 2010ஆம் ஆண்டோட 1000ஆம் ஆண்டு பிறந்த நாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தமிழகத்தில் தஞ்சை பெரிய கோவில் ராஜராஜ சோழனால் ஆத்மார்த்தமாக கட்டப்பட்ட கோவில் என்பதால் இத்தலத்தில் என்னென்ன பிரார்த்தனை செய்தாலும் கண்டிப்பாக நிறைவேறும் என்பது பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையாக உள்ளது. இத்தலத்தில் உள்ள வாராகி அம்மன் சன்னதியில் பக்தர்கள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுகின்றார்கள். திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த கோவில் வந்து பிரார்த்தனை செய்தால் உடனே திருமணம் நடக்குமாம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் மனமுருக பிரார்த்தனை செய்தால் குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். மூலவரான பெருவுடையாரை வழிபட்டால் மனத்துயரம் நீங்கும், மன அமைதி கிடைக்கும். மேலும் வேலை வாய்ப்பு, தொழில் விருத்தி, உத்தியோக உயர்வு ஆகியவற்றுக்குமான பிரார்த்தனை செய்தால் சுவாமி பக்தர்களுக்கு வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்கிறார். தஞ்சை பெரிய கோயிலோட விசேஷங்கள் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிரம்மேஸ்வரம், செகண்டு ராஜராஜ சோழன் பிறந்தநாள் விழா, 3வது அன்னாபிஷேகம், 4வது திருவாதிரை, 5வது ஆடிப்பூரம், 6வது கார்த்திகை, 7வது பிரதோஷம், 8வது சிவராத்திரி, 9வது தேரோட்டம். தஞ்சை பெரிய கோவில் என்னன்னைக்கு எந்தெந்த டைமுக்கு திறக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா,
டெய்லியும் திறக்கிறாங்க. காலையில் 6 மணி டு மதியம் 2 மணி வரை. அப்புறம் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் 4 மணிலிருந்து நைட்டு 9 மணி வரை மட்டும்தான் இந்த கோயில் திறப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.